Hi guys, Assalamu alaikum. Welcome to our channel. Already thumbnail பார்த்திருப்பீங்க travel பத்தி. Finally we are traveling. எப்போ கிளம்புறோம், என்ன flight இந்த மாதிரி பட்ட டீடைல்ஸ் பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு 3 ஸ்நாக்ஸ் ஐட்டம் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி ட்ராவலுக்கு வந்து ஒன்லி ஃபியூ டேஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து நான் எப்போவுமே இந்த மாதிரி வெக்கேஷனுக்காக கிளம்புறப்போ இந்த மாதிரி பண்ணி போடுவேன். ஸோ அதனால் இந்த வாட்டி வந்து இந்த 3 ரெசிபி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இப்போ வெக்கேஷனுக்கு வந்து நானும் பசங்களும் மட்டும்தான் போகிறோம். அவங்க வந்து 1 month ஆஃப்டர் தான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் மெயின்லி இது வந்து ஹஸ்பண்டுக்கும் பிரதர் இங்கே இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஸ்நாக் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து முந்திரிக்கோத்து பற்றி அவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். நம்ம ஊரோட ட்ரெடிஷ்னல் ஸ்நாக் அப்படின்னே சொல்லலாம் முந்திரிக்கோத்து. இதை வந்து எப்படி நம்ம வீட்டில் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து உளுந்து எடுத்திருக்கேன் 2 கப். அப்புறம் கார்டமம் வந்து கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். அப்புறம் சுகர் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். ஜாகரி வெல்லம் இருக்குல்ல, வெல்லம் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். அப்புறம் தேங்காய் வந்து எங்கிட்ட வந்து பெரிய பெரிய பீஸாக இருந்ததுனால நான் மிக்சியில் போட்டு ஒருக்க கிரைண்ட் பண்ணி கோகோனட் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக அரிசி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம ஏற்கனவே வச்சுருந்தோம்ல அந்த உளுந்து, அரிசி, தேங்காய் இது எல்லாமே வந்து நம்ம நல்லா வறுத்துக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, நார்மலான ஒரு ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வறுத்துக்கலாம். முந்திரிக்கோத்துலேயே பார்த்திங்கன்னா நிறைய டைப் உண்டு. நிறைய பேர் வந்து மூங் தால் யூஸ் பண்ணி செய்வாங்க. அப்புறம் வந்து க்ரீன் கலர் தால் இருக்குல்ல, அது வச்சு பண்ணுவாங்க. இந்த ரெசிபி ஆக்சுவலி வந்து எங்கள் அம்மாவோட ரெசிபி. முன்னாடியே வந்து அவங்க இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், கல் மாதிரி வராது, ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வீட்டில் பண்ணிடலாம். இதில் வந்து குறைஞ்சது ஒரு 20 to 25 அந்த அளவுக்கு வரும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி அந்த பச்சை வாசனைலாம் போய் அந்த மாதிரி இருக்குது. இந்த டைமில் வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்தது வந்து நம்ம அரிசியை வறுத்துடலாம். அரிசி வந்து எந்த அரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 கப்பு போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ சேம் பேன்லேயே பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய் விட்டு நம்ம ஏற்கனவே வச்சுருந்தோம்ல அந்த தேங்காய் போட்டு நல்லா வறுத்துக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேம் வேண்டாம், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. தேங்காய் போடுறப்போ வந்து அந்த முந்திரிக்கோத்துக்கு நல்ல ஒரு க்ரன்ச்சினஸ் கொடுக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் தேங்காய் ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி இந்த தேங்காயெலாம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் கலர் சேஞ்ச் ஆனோன்னு எடுத்துடலாம். இது கூட பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கப் வெல்லத்தில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி, ரொம்ப கம்மியாக தண்ணி ஊற்றினா போதும், இல்லைன்னா 1/4 கப் அந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா வெள்ளைப்பாக காய்ச்சிடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த அந்த உளுந்து அப்புறம் அரிசி வந்து நல்லா கூலாக இருக்கும். ரொம்ப சூடாக போட்டிங்க அப்படின்னா வந்து மிக்சியில் வந்து ஒரு மாதிரி தெரிச்சிடும். ஸோ அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டு நம்ம வந்து பவுட்ரு பண்ணிக்கணும். கூடவே வந்து கார்டமம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். ரொம்ப பவுட்ராக அரைச்சிடக்கூடாது. ரொம்ப அரைச்சோம் அப்படின்னா வந்து ரொம்ப கல் மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் இந்த மாதிரி பிறுபிறுன்னு இருக்க மாதிரி தான் இருக்கணும். இதில் வந்து நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சு அந்த தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பாகு காய்ச்சி வச்சுருந்தோம்ல, அதை கூட ஆட் பண்ணிடலாம். அது நிறைய தண்ணிலாம் ஊற்றலை, ஒரு 1/2 கப் அந்த அளவுக்கு தான் வரும். அதை வந்து விட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டிடலாம்.
சூடாக இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு உருண்டை பிடிக்க கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஆறிடக்கூடாது. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். அப்போ தான் அது எடுப்பாக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ அதனால் அப்படி போட்டுக்கிறேன். நல்லா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேட் ஏதாவது யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கணும். நம்ம கிண்டுறதுல தான் எல்லாமே வந்து ஈவனாக வரும். இது கூட வந்து நான் வந்து ஒரு கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் ஆட் பண்ணி எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். சூடோடு இருக்கணும் எல்லாமே. பார்த்திங்கன்னா நான் இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன். நெய் விடக்கூடிய சமயத்தில் நமக்கு வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப சூடோடு இருக்கணும். ஆறிச்சு அப்படின்னா வந்து உதிரி உதிரியாக வந்துடும். ஸோ அதனால் இந்த மாதிரி சூடோடையே கையில் எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். ஃபில்லிங்ஸ் ரெடி பண்ணிட்டோம். முக்கி பொரிக்கக்கூடிய அந்த பேட்டர் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து நான் ஒரு பவுல் எடுத்து அதில் வந்து ஒரு 3.5 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கிறேன். அரிசி மாவு போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கிறேன். மஞ்சப்பொடி போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன். மைதா மாவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனல் தான். வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா வெறும் அரிசி மாவில் கூட உப்பு போட்டு இந்த மாதிரி பண்ணிடலாம். இந்த மாதிரி பேனில் வந்து எண்ணெய் எடுத்து எண்ணெய் வந்து நல்லா சூடானதும் அதில் வந்து நம்ம ஏற்கனவே வச்சுருந்த அந்த பால் இருக்குல்ல, அதை அந்த பேட்டரில் முக்கி பொரிச்சு எடுத்துடலாம். சூப்பராக பார்த்திங்கன்னா நம்மளோட முந்திரி கொத்து ரெடி ஆகிடுச்சு. அவுட் சைட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா 2 வீக்ஸ்லேருந்து 3 வீக்ஸ் வரை அப்படியே தான் இருக்கும், கெட்டு போகாது. ஸோ அதனால் கண்டிப்பாக இதை பண்ணி பாருங்கள். அடுத்த ஸ்நாக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டைமண்ட் சிப்ஸ். இதுக்கு வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்னா 1 கப் மைதா மாவு, 1 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அப்புறமா 2 ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன், தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சமாக எள், கொஞ்சமாக ஜீரகம் எடுத்திருக்கேன் 1 ஸ்பூன் அளவுக்கு, அப்புறம் கொஞ்சமாக கறி லீவ்ஸ், அப்புறம் ஒரு 4-5 பூண்டு எடுத்து க்ரஷ் பண்ணி அதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பெரிய பவுல் எடுத்து இதில் வந்து நம்ம மைதா மாவு, அப்புறம் கோதுமை மாவு, அப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த எல்லா ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு நல்லா விரவிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கீ கூட விட்டுக்கிறேன். விட்டு நம்ம சப்பாத்தி பாவு பிணைவோம்ல அந்த அளவுக்கு, அந்த பதம் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கு நம்ம போட்டுக்கலாம். நான் முதல்ல சொல்ல மறந்துட்டேன், இது கூட வந்து நம்ம கூட கொஞ்சம் நமக்கு வந்து எரிப்பாக வேணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எரிப்பு வேணாம் அப்படின்னா வெறும்னா இது பண்ணிக்கலாம். எரிப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணி பொரிச்சிடலாம். இது மாதிரி நல்லா பிசைஞ்சதும் இதில் கடைசியாக நான் வந்து 1 ஸ்பூன் ஆயில் கூட விட்டு நல்லா ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு இதை வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ இதை பார்த்திங்கன்னா வந்து நான் ஒரு 3 போர்ஷனாக பிரித்து எடுத்திருக்கேன். 3 போர்ஷனாக எடுத்து சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிடலாம் பெருசாக. இந்த மாதிரி மாவு கொஞ்சமாக நிறைய போட்டு அதுக்கப்புறம் நம்ம பரத்தணும். இல்லை அப்படின்னா நமக்கு ஒட்டி பிடிச்சிரும், அப்புறம் ஒழுங்காக வராது. ஸோ அதனால் இந்த மாதிரி மாவு போட்டு நம்ம பெருசாக பரத்திடணும். பரத்துனதும் இந்த மாதிரி நம்ம ஒரு பெரிய கத்தி எடுத்து கட் பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம்.
ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி. ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக வரும். மாதிரி எண்ணெய் நல்லா காய்ஞ்சதும் அதில் வந்து நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தோம் இதை வந்து போட்டுடலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம போடலாம். அப்போ தான் வந்து எண்ணெய் அவ்வளோவா உரியாது, ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சிலது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஒட்டி ஒட்டி பிடிச்ச மாதிரி வந்துருந்தது, ஏன்னா கொஞ்சம் மாவு கம்மியாக இருந்ததுனால. அப்படின்றப்ப நீங்கள் வந்து எண்ணெயில் போட்டாலே போதும், அது வரக்கூடிய சமயத்தில் தனித்தனியாக வந்துடும். ஸோ அதனால் அது ஒன்றும் குழப்பம் இல்லை. சூப்பராக பார்த்தீங்கன்னா நம்மளோட டைமண்ட் சிப்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இனி அடுத்த ரெசிபிக்கு போகலாம். அடுத்த ஸ்நாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ்யூ நான்கட்டாய். நம்மளோட எல்லாரோட ஃபேவரெட் ஒரு ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக எங்கள் ஊரில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நான்கட்டாய் ரொம்ப பிடிக்கும். அது வந்து நம்ம ஹோம்மேடாக பண்ணுறப்போ ஹெல்த்தி கூட, ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக வரும். கண்டிப்பாக அந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மைதா வந்து 2 கப் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பேசன் ஃப்ளோர் 1 கப் எடுத்திருக்கேன். அப்புறம் சுகர் வந்து 1 கப் எடுத்து அது கூட நம்ம கொஞ்சமாக கார்டமம் போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செமோலினா ரவை வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் இது எல்லாமே போட்டு விரவுறதுக்கு வந்து நம்ம வந்து கீ இல்லாட்டி டால்டா இதெல்லாம் யூஸ் பண்ணால், நான் வந்து நெய் வீட்டில் பண்ணுறனால நெய் வச்சே வந்து பண்ணலாம் அப்படின்றனால நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் பிஞ்ச் சால்ட் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து கேஷ்யூ வந்து கொஞ்சமாக க்ரஷ் பண்ணி அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து இடையில நமக்கு அந்த க்ரன்ச்சினஸ் கொடுக்கும். அப்புறம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக கேஷ்யூஸ் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். நெய் விட்டு கை வச்சே நம்ம வந்து நல்லா க்ரம்பிள் பண்ணணும். இதில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா வந்து நம்ம ஊற்றக்கூடிய நெய் இல்லாட்டி நம்ம எது ஊற்றுறோமோ அதை வச்சு தான் வந்து நமக்கு வந்து டோ வந்து ஃபார்ம் ஆகணும். ஸோ அதனால் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி கை வச்சே வந்து நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். ஏன்னா வந்து இதுக்கும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா பதம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சு நமக்கு இனியும் வேணும் அப்படின்னா கொஞ்சம் கூட நெய் விட்டுக்கலாம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தண்ணி ஆட் பண்ணாமல் நெய் விட்டு தான் நம்ம வந்து இதோட அந்த டோ வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ அதனால் குட்டி பசங்களுக்கு வந்து கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தி கூட. ஏன்னா நம்ம நிறைய நெய் அண்டி இந்த மாதிரிப்பட்ட ஐட்டம்ஸ்லாம் நிறைய சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் பசங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தி. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம நல்லா விரவி வச்சாச்சு. ஓவனில் உள்ள ட்ரே யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம பேக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பார்ச்மெண்ட் பேப்பர் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கிங்க, இல்லைனா வந்து அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அலுமினியம் ஃபாயில் எடுத்து முதல்ல நல்லா கவர் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து ஓவனில் வச்சு தான் நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி ஓவன் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். 130 டிகிரியில் வச்சு நான் வந்து ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாவு எடுத்து கொஞ்சமாக எடுத்து ரோல் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிஸ்கட் சைஸில் வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஒவ்வொரு நான்கட்டாய்க்கும் இடையிலையுமே வந்து நம்ம ஸ்பேஸ் இருக்கணும். ஏன்னா வந்து நம்ம பேக் பண்ணக்கூடிய சமயத்தை அதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் ஒவ்வொரு நான்கட்டாய்க்கு இடையிலும் ஸ்பேஸ் வச்சுக்கணும். நான் வந்து ஒரு ரோலை 3 அப்படின்ற மாதிரி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை எடுத்து ஓவனில் வச்சிடலாம். ஒன் 150 டிகிரியில் 20 மினிட்ஸ் வச்சு எடுத்திருக்கேன். பார்க்கவே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நம்மளோட கேஷ்யூ நான்கட்டாய்.
டேஸ்ட்டு சொல்லவே வேணாம், பக்கா சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப 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 விரும்பி சாப்பிடுவாங்க. இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து டச் பண்ணுறப்போ வந்து ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். ஆஃப்டர் நீங்கள் இந்த மாதிரி பேக் பண்ணி எடுத்த உடனே ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா ஆற விட்டுறணும். அப்புறம் தான் நமக்கு வந்து அந்த டெக்ஸ்சர் கிடைக்கும், நம்ம நான்கட்டாய்க்குள்ள டெக்ஸ்சர் வந்து கிடைக்கும். இல்லைனா ரொம்ப சாஃப்டாக சூப்பராக நம்மளோட கேஷ்யூ நான்கட்டாய், அப்புறம் டைமண்ட் சிப்ஸ், அப்புறம் முந்திரி கோத்து வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஸ்கூல் போகிற பசங்களுக்காகட்டும், இல்லாட்டி வீட்டில் ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி போடணும் ஒரு 1 வீக் வரைக்கும் அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசிபிஸ் நீங்கள் ட்ரை பண்ணி போட்டிங்க அப்படின்னா டெய்லி நீங்கள் வந்து பண்ணி கொடுக்க வேண்டாம். இந்த மாதிரி ஏதாவது பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அப்படின்னா குறைய நாள் வந்து அப்படி போகும். ஸோ அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக அந்த ரெசிபிஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே வரும். இன்னொரு வித்தியாசமான டாப்பிக்கோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் ஹாப்பி மாம் ஷியா. ப்ளீஸ் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, டேக் கேர், பாய்.